இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் அரசியலை தாண்டி மனிதநேயம் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாஜகவோட முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்ப உடல்நலக்குறைவால் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவர் சீக்கிரம் குணமடையணும்னு பலரும் பிரார்த்தனை செஞ்சுட்டும் வர்றாங்க. இந்த வரிசையில ராமநாதபுரத்துல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ராமநாதபுரத்துல இருக்கிற ஸ்ரீ வழிவிடு முருகன் கோவிலுக்கு பாஜகவினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிறப்பு அர்ச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்கு தலைமை தாங்கினவரு மாவட்ட முன்னாள் தலைவர் தரணி முருகேசன். அங்க என்ன நடந்ததுன்னா, அண்ணாமலை நல்லா இருக்கணும்னு வேண்டி அவங்க பூஜை செஞ்சிட்டு இருந்தப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரும் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. எந்தவித அரசியல் மத வேறுபாடும் இல்லாம அவர் செஞ்ச இந்த செயல் அங்க இருந்த எல்லாரையும் அப்படியே நிமிர்ந்து பார்க்க வச்சது. அப்புறம் இந்த நிகழ்வு முடிஞ்சதும் செய்தியாளர்கள் தரணி முருகேசன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அவரு அண்ணாமலை சீக்கிரம் பூரண குணமடைஞ்சு தேசிய அளவுல பல பெரிய பொறுப்புகளை ஏத்துக்கணும், குறிப்பா ஆளுங்கட்சியான திமுக அரசுக்கு சரியான பதிலடி கொடுக்கற மாதிரி அவர் செயல்படணும், இதுதான் இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பையும் நல் விஷயங்களுக்காக எந்தவித பேதமும் இல்லாம ஒன்றுபட முடியுங்கிறதையும் நமக்கு உணர்த்துது. இந்த செய்தி பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையில் ஒரு சாதாரண தொண்டன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதாரண தொண்டன் என்ற அடிப்படையில் பேட்டி கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் இங்கே வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தூண்களுள் ஒருவரான எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உடல்நலக்குறைவாக இருப்பதாக கேள்விப்பட்டு அவர் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் மீண்டும் உடல்நலம் பெற்று இந்த நாட்டிற்கு வேண்டிய அரசியல் சேவையாற்ற மீண்டும் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் வர வேண்டும், உத்வேகத்தோடு வர வேண்டும் என்ற உள்ளார்ந்த பிரியத்தோடு இந்த வேண்டுதலை இறைவனிடம் வைத்திருக்கிறோம். மிக விரைவில் குணமாகி தேசிய அளவில் ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக உருவாக வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்கிறோம்.